ஆனா இது டிஃபரெண்டான டேஸ்டா இருக்கே. கோகனட் அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு புதுசா ட்ரை பண்ண நல்லா இருக்குல்ல? புது டேஸ்டா இருக்கிறவே ரொம்ப நல்லா இருக்கு. வேர்க்கடலை பர்ஃபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு வறுத்த வேர்க்கடலைக்கு 1 கப் அளவு வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு வறுத்த வேர்க்கடலை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேட்ஸ் ஒரு 5 எடுத்து அதை நல்லா கொட்டை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த வேர்க்கடலை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டை லைட்டாக நெய் தடவிட்டு இதை ஊற்றிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை பேப்பரை அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒரே லெவலாக வரும். ஒரு மணி நேரம் கழித்து இதை கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக வெள்ளையில் தூவினோம்னா ஒரு சூப்பரான வேர்க்கடலை டேட்ஸ் பர்ஃபி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சிறுகடிக்கு ஆசையில் ரவி அவங்க செஞ்ச ரெசிபி. இந்த எபிசோட் பார்த்தவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு.